வணக்கம். நம்ம வாழ்க்கையில பிடிச்ச மாதிரி ஒரு நிலையை அடையணுமே, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்கணுமே அப்படின்னு அன்றாடம் ரொம்ப கடினமா முயற்சி எடுத்து உழைச்சிக்கிட்டு இருப்போம் ஒரு பக்கம். ஆனா நம்மளை சுத்தி இன்னும் ஒரு சில பக்கம் இருக்கும். அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவனுக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கை கிடைக்குது, இந்த நல்ல வாழ்க்கை இவனுக்கு கிடைக்க கூடாது, நமக்கு கிடைக்காத வாழ்க்கை இவனுக்கு மட்டும் ஏன் கிடைக்கணும், எப்படியாவது அவன் தடைப்பட்டு நின்று கூடாதா அப்படின்னு ஒரு பொறாம குணம், எண்ணம் இதெல்லாம் சமூகத்துல இயல்பா இருக்கிற விஷயமா தான் நாம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி எண்ணங்கள் ஏன் வருது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்னா, எதிர்த்தரப்புல இருக்கிற அவங்களுடைய கடந்த கால நினைவுகள், கர்மாக்கள், அவங்களோட பதிவுகள் அவங்கள அப்படிதான் யோசிக்க வைக்கும். அதுக்காக நம்மளோட மனநிலைய அவங்களோட கனெக்ட் பண்ணி நம்மளோட வளர்ச்சியை தடை ஏற்படுத்திக்க முடியாது இல்லைங்களா? ஆனா அதையும் மீறி நமக்கு எண்ணங்கள் மூலமா வர தடைகள், உதாரணத்துக்கு ஒரு திருவிழாவிலையோ அல்லது ஒரு திருமண பெரிய கல்யாண வீட்லயோ சிலரை பார்த்திருப்போம். அப்படியே ஹாப்பியா, சந்தோஷமா, ஆனந்தமா, அப்படியே பேரானந்தமா சிரிச்ச மாதிரி வருவாங்க. நடந்து வரும்போதே அந்த வைப், சுத்தி இருக்கிற அந்த அதிர்வலையே அப்படியே அவங்கள ஒரு எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கும். சுத்தி இருக்கிறவங்களையும் அந்த எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு சோகமான, துக்கமான, துயரமான இறந்துட்டவங்க வீட்டுக்கெல்லாம் போகும்போது அங்க இருக்கிற விஷயமே அப்படியே இன்னும் கொஞ்சம் இறுக்கமா இருக்கும். சோ அந்த எண்ண நிலைப்பாடுகள், அதனுடைய அதிர்வுகள் பக்கத்துல இருக்கிற அந்த சூழ்நிலையும் பாதிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய சுத்தி இருக்கிறவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோ சொந்தக்காரங்களோ அவங்களுடைய மன எண்ணங்கள் அவங்களுடைய க்ளோஸா அவங்கள நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த எதிர்மறை எண்ணங்கள் தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மன வலிமையை மிகவும் கடினமா வச்சுக்கிறவங்களுக்கு இதை ஃபேஸ் பண்ண முடியும். ஏன்னா சிலர் தான் மாந்திரிகம் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு அவங்கள தன்னை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. சிலர் பெரிய பெரிய பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கும் எல்லா வேலையும் சரியா பூஜை நடத்துற மாதிரியான கோயில்களுக்கும் போகும்போது அவங்களோட மன நிம்மதியை தேடி போறாங்க. சிலர் பார்க், பீச், சர்ச், மசூதி அது ரெகுலரா எல்லாரும் பண்ற விஷயம். ஏன்னா அந்த எனர்ஜி அப்பப்ப ரீசார்ஜ் பண்ணிட்டு வர மாதிரியான சூழ்நிலைக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ இங்க ஏன் நான் இதை பேசுறேன் அப்படின்னா, ஆரா கிளென்சிங், சக்ரா கிளென்சிங் அண்ட் 5 கோஷா பாடி கிளென்சிங் அப்படின்றது நம்மளுடைய உடல்ல அந்த நம்ம சுத்தி இருக்கிற ஒரு எனர்ஜின்னு சொன்னீங்களா, அந்த எனர்ஜி பாசிட்டிவா இருக்கும்போது நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு பொறாமை, கண் திருஷ்டி இந்த மாதிரி எண்ணங்களால உங்களோட எனர்ஜி பாதிக்கப்படும். அந்த மாதிரி பாதிக்கப்படும் போது அப்பப்ப நீங்க இந்த ஆராவை உங்களோட எனர்ஜியை சுத்திகரிப்பு செஞ்சுக்கும் பொழுது உங்களை சுத்தி இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி போகும். சோ இந்த ஆரா கிளென்சிங் அண்ட் சக்ரா கிளென்சிங், 5 பாடி கோஷா பாடி கிளென்சிங் இதெல்லாம் என்ன, அது எப்படி பண்ணணும் அப்படின்ற முழு தகவல்களையும் கீழே இருக்கிற வீடியோவை கொடுத்துருக்கேன். பார்த்து பயன்பெறுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய தகவல்களை ஆல்மோஸ்ட் எல்லா தகவல்களுமே நான் இது வரைக்கும் கொடுத்துட்டேன். இனிமேலுக்கு இது சம்பந்தமான பயிற்சி, ஏன்னா இவ்வளவு நாளா நம்ம தியரியா எல்லாத்தையுமே பார்த்தோம். சோ இனிமே பயிற்சி மாதிரியான விஷயங்களை அடுத்தடுத்து கொடுக்கலான்னு இருக்கேன். நம்ம சேனலுக்கு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி.